யாரு நம்ம தான் தெரியும் நீங்க பாத்தோம்னா ரெண்டு பேரும் கணேஷ், ரெண்டு பேர் செல்வம். அவங்க 2 பேர் கணேஷ், நான் 2 பேர் செல்வம். எனக்கு செல்வாத்து பேர் ஆனா எனக்கு பிடிக்காது ஹீரோவே இல்ல மாசி. மதன் அப்படிதான் எடுக்கும். நீங்க எவ்வளவு நேரம் எடுத்து யாரு அவர் வந்து கேட்டிருக்காங்க. அவர் ஏதோ டென்ஷனா போயிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் அவர்கிட்ட சமைச்சு கொடுப்பாரா? இல்ல இல்ல, அது மெயின் ஆபீஸ்ல கேண்டீன்ல அங்க செய்வாங்க. இவங்க வந்து முடியாதவங்களுக்கு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் நல்லா செய்வாருங்க. அவர் கோச்சுக்கு எங்க போறாரு? வக்கப்படுறாரு. என்ன சாப்பாடு இருக்கு வந்து சொல்லுங்க. இந்த மீட்டிங் இப்பதான் இப்ப புதுசா கட்டிருக்காங்க. போட்டிருப்பாங்க. ஓஹோ, இது இப்பதான் கட்டிருக்காங்களே. 23 கட்டினாங்களா? 24 தான் கட்டிருக்காங்க. நவம்பர் இந்த மாசம் தான் ஓபன் பண்ணது. இந்த மாசம் ஓபன் பண்ணாங்களா? சோ இது வந்து புது பில்டிங் இப்பதான் கட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க எல்லாரும்? நாங்க அங்க இந்த ரூம்ல இருந்தோம். கான்கிரீட் போட்டாங்க. மழை வந்து ஒழுகுறதுனால தம்பி கான்கிரீட் போட்டாங்க. அதனால இது புது பழைசு. குளிக்கலையா நீங்க? நான் குளிச்சேன். ஏன் நீங்க குளிக்காம? சண்டே இவங்கள குளிக்க மாட்டாங்க. நாங்கதான் குளிப்போம். அதுலயும் சண்டே குளிக்க மாட்டாங்க. பதில் பத்தி தர ஏன் குளிக்கல? நீங்க எவ்வளவு வருஷம் மாமா இருக்கீங்க? தெரியாது, சின்ன வயசுல இருந்து. எடுத்துட்டா இருப்பேன். இட்லி பொங்கல் டெய்லி வீடியோ இந்த பையன் தாங்க இங்க காமிங்க ஓடிட்டு தான் இருக்கு.
அவ்வளவுதாங்க இங்கிருந்து அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம ஃபுட் டொனேஷன் எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு ஸோ இந்த பொருள் எல்லாம் வாங்கணும் இல்லைங்க, பொருள் எல்லாம் வந்துட்டு மெயின் ஆஃபீஸ்ல கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக வந்து அங்க போயிட்டு இருக்கோம். வந்து 2 மணி நேரம் இருக்குமாண்ணே? இருக்குமா 8 மணிக்கு வந்துருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளவுதான், ஒரு 1 மணி நேரம் தான் இருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு அந்த சாப்பாடுல இவங்க மெனுக்காக தான் வந்து கொடுக்கணும்னாங்க. நம்ம வந்து ஆக்சுவலா பிரியாணி தான் கொடுக்கலாம்னு இருந்தோம். ஆனா மெனு இருக்கிறத கொடுக்கணும்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தா மெனுக்காக மாத்திட்டு பிரியாணி கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோங்க. மொத்தமா ஒரு 227 பேர் என்ன இருக்காங்க சம்திங். ஸோ அவங்க எல்லா பேத்துக்கும் மொத்தமா ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. அதான் அடுத்து வந்துட்டு ஃபுல்லாவே டோட்டலா எல்லாத்துக்குமே வந்து கொடுக்குற மாதிரி வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ வந்து அப்படியே கிளம்பிட்டோம், இங்க இருந்து கிளம்பி என்ன போய் பைக் எடுத்துட்டு அடுத்த மெயின் ஆஃபீஸ் போறாங்க. இது நம்ம நின்று நேரம் தான் மெயின் ஆஃபீஸா? அங்க யாரு இருக்கா? மெயின் ஆஃபீஸ் என்ன வீடியோ இந்த பொருள் எல்லாம் நம்ம போய் நாங்க கொடுக்கணுங்க. இந்த கேமரா எடுத்துட்டு வந்தோம்ல, கோபுரம் எடுத்துட்டு வந்தோம். இங்க வந்து அதை ஆன் பண்ணவே இல்லை. போன்லயே வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து வீடியோ எல்லாமே எடுத்துட்டோங்க. ஆமா, இல்ல கேமரால இருந்து நம்ம திரும்ப அதை லேப்டாப் மாத்துறோம். ஏகப்பட்ட வேலை இருக்கு. லேப்டாப் வேற அன்னைக்கிட்ட தான் இருக்கு. லேப்டாப் எடுத்துட்டு வந்து அதை ஏற்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ உங்களுக்கே தெரியும், நான் ரொம்ப நாளா சர்ப்ரைஸ் அதுவே பெரிய சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு இப்போ. சோ இப்பதான் வந்துட்டு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குல்ல. அந்த சின்ன பசங்களோட ஜாலியா இருந்து பேசிட்டு எல்லாருமே வந்துட்டு வேற மாதிரி கியூட்டுங்க எல்லாருமே. சோ அதனால வந்துட்டு அடுத்த டைம் வந்துட்டு பெருசா பண்ணணும். அடுத்து வந்து என்ன, முன்னாடி சொன்ன மாதிரி தான், இனி நம்ம டிராவல் பண்ற எல்லா ஊர்லயுமே வந்துட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மினிமம் ஒரு 10 பேருக்காச்சும் இந்த மாதிரி உதவி பண்ணிட்டு போலாம் தான் பிளான் வச்சிருக்கேன் நானு. சோ முடியும். இப்ப என்ன மெயின் ஆஃபீஸ் போயிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிச்சன்லயே சமைச்சுக்கலாம். மெயின் ஆஃபீஸ் போயிட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு அப்புறமா அப்புறமா கண்டினியூ பண்றாங்க. வந்து கொண்டு வரலாம். பட் ஆனா இங்க சமைக்கணும். சமையல் வந்து இவங்க கிச்சன்ல சமைச்சா உங்களுக்கு கேட்கறாங்க. நம்ம சொல்லல, நம்ம மாஸ்டர் கொண்டதே இங்க சமைச்சுக்கலாம். வெட்டில் வாங்கி கொடுத்தலாம் பண்ணிருக்காங்க. இது நல்ல ஐடியா தானே. இப்ப வந்து பிரியாணி வந்து உள்ள சமைச்சலாம்னு சொல்றாங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம வெளியிலேயே சமைச்சு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிருந்தோம். ஆனா இப்ப வந்துட்டு நம்ம மாஸ்டர் பொருள் எல்லாம் வாங்கி உள்ள கொண்டு வந்து உள்ள வச்சே சமைச்சு கொடுக்குறோம். ஏன்னா ஏதாச்சும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஏதாவது சைடு எஃபெக்ட் காட்டிச்சுன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப இதாயிருக்காங்க. உள்ளயே வச்சு சமைச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எங்கண்ணா? அவங்க சரி ஓகேங்க, நான் மெயின் ஹோம் போயிட்டு அப்புறமா கண்டினியூ பண்றேன். இங்க இல்ல பையன் அது போகணும் வண்டி இருக்கு. ஸோ அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா 30 பேர் என்ன நல்லா கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கெல்லாம் யார், நான் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு இதுக்கெல்லாம் பிளான் பண்ணேன், சாப்பாடெல்லாம் கொடுத்து வந்து பிளான் பண்ணேன். ஆனால் ஆசை எதுவுமே எனக்கு தெரியாதா. நம்ம கூட அந்த ஒல்லியாக ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு சட்டை போட்டு வந்தார்ல, அந்த அண்ணன் தான் வந்து இதுக்கு மாதிரி வந்து டொனேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பண்ணணும்னா அப்படின்னு. சேரா பண்ணிக்கலாம்டா, அந்த மாதிரி தெரிஞ்ச ஆசை இருக்குது, அங்கே போய் பண்ணிக்கலாம். நாங்கள் இவங்க வேறு எங்கிட்டு போனாங்க தெரியலையேங்க. இவங்களுக்கு வேறு கால் பண்ணணும். ஒரு இடத்துல வண்டி வந்துட்டு ஒரே நிமிஷம் சேருங்க, ஒரு ஓரமாக நிப்பாட்டி அவங்களுக்கு கால் பண்ணி எங்கே இருக்காங்கன்னு கேட்டுக்கலாம். ஒரே நிமிஷம். பாலத்துக்கு முன்னாடியே ரைட் எடுக்கணும். இங்கதாங்க பக்கத்துல தாங்க போயிருக்காங்க. நம்ம வந்து ரைட் எடுத்துட்டோம், ஆனா அவங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து போயிருக்காங்க. ஸோ அந்த பக்கத்துல தான். வண்டி திருப்பி கஷ்டமா இருக்கு. பின்னாடியே இடிச்சிட்டாங்க லைட்டா. வாங்க அப்படியே போகலாம். பொறுக்கா அதாங்க அந்த அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ டோட்டலாக எவ்வளோ வச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரி வேணாம், எதுக்கு அமௌண்ட்டாக சொன்னோம்னா நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க, பண்ணாமல் இருப்பாங்க. நீங்கள் போய் நேரில் போய் பேசுங்க, அவங்ககிட்ட பண்ணி கொடுப்பாங்க. நம்ம இருந்தால் தாங்க நிற்கிறாங்க பசங்க எல்லாம். போகலாம்.
அவ்வளோதாங்க. இந்த ஹெட் ஆஃபீஸ் இந்த பக்கத்தில் தாங்க ஒரு 15 நிமிஷம் தான் ஹெட் ஆஃபீஸ் சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டு இருக்கோம் நம்ம வந்துட்டு. அந்த அண்ணன் தான் சொன்னாங்களா, அப்போ அதனால் அந்த அண்ணன்ட்ட பேசி ஆசம்பத்தெல்லாம் பார்க்கல. அவங்க மெனு கொடுத்தாங்க. அந்த மெனுக்காக நம்ம சமைச்சு அப்படியே அவங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி. ஆனால் சாப்பாடு ஒன்றும் அவ்வளோக்கா அந்த மெனுக்காக நல்லா இல்லைங்க. பசங்களுக்குலாம் பிரியாணி எல்லாம் போடலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்க. சரி ஓடுங்க, இந்த எல்லாம் நடக்கிறத நன்மைக்கு நினச்சிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு பெருசாக பண்ணணுங்க. ஸோ இதாங்க இந்த ஆசிரமம் வந்துட்டோம். இங்கே என்ன, இங்கே வந்து மொத்தமாக இங்கே அங்கே 30-70 இருக்காங்க. இங்கே வந்து ஒரு 170 பேர் இருக்காங்க மொத்தமாக. ஸோ தனித்தனியாக 3 ஹாஸ்டலில் பிரித்து வச்சுருக்காங்க. பிரியாணி தான் தானே கொடுக்கலாம். நானும் அந்த அண்ணனில் பிளான் பண்ணோம். அதனால் அப்புறம் வந்துட்டு அவங்கள்ட்ட பேச பற்றி இல்லைங்க, வெளியிலேருந்து சாப்பாடு வந்து எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா வந்து மெயின் அந்த ஆபீஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் அந்த ஆபீஸ். நீங்க யாராச்சும் ஃபுட் டொனேஷன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா இங்கே டேலண்டான பசங்களே நிறைய இருக்காங்க. அவங்களாம் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். சோ உள்ள வந்து வீடியோ அலோவ் கிடையாது நினைக்கிறேன். நான் என்ன ஏதுன்னு பார்த்து அப்புறமா கண்டினியூ பண்றேன். அங்க இருந்த பையன் தான் இங்க இருக்கான். டூர் போறாங்க போல எல்லாருமே இப்போ. அதனால வந்துட்டு எல்லாத்தையுமே ஒன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. நான் என்ன அப்புறமா உங்களுக்கு பார்த்து கண்டினியூ வீடியோ எடுக்கிறேன். ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அப்படியே கிளம்பிட்டோம். அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிட்டு நாங்க எழுதிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். முடிஞ்சா நீங்களும் வந்து இங்க டொனேஷன் பண்ணுங்க. சோ நம்ம அஸ்பார் யாராச்சும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வந்து டொனேஷன் பண்ணுங்க. சோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்து அதாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எந்த ஊர் போனாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 பேத்துக்கு ஃபுட் டொனேஷனோ இல்ல வேற ஏதோ ஹெல்ப்னு வந்தாங்கன்னா நம்ம பண்ணணுங்க. ஃபுல் மைண்ட்ல இருக்கும். ஸோ இங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டு இப்போ ஒரு பெரிய ஆசை தாங்க. மொத்தமா ஒரு 215 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு எல்லா பேத்துக்குமே பிரியாணி போறதா பிளான் பண்ணி வச்சிருக்கோங்க. அவ்வளோ நம்ம சார்ஜ் வந்து இங்கதான் நிக்கிறாரு. இது வந்து எங்க இருக்கு, இந்த லொகேஷன் வந்துட்டு ஈச்சநேரி பக்கத்துல இருக்குங்க. இங்க வந்து அந்த நீங்க கூகுள்ல பார்த்தாலே தெரியும். ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் கேர் போட்டீங்கனாலே அங்க இதுலயே வந்துடும். நான் இப்போதைக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 30 பேருக்கு மட்டும் நம்ம வந்து டொனேஷன் பண்ணிருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல வந்துட்டு நிறைய பேருக்கு கொடுக்கறதா வந்துட்டு நம்ம வந்து ஐடியா பண்ணிருக்கோங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பக்கத்துல யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அங்க வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. சரி ஓகே போலாண்ணா. இங்க அதாவது மென்டலி சேலஞ்சர் பிசிக்ஸ் அவங்களும் இருக்காங்க. வந்து அந்த நோட்ல வந்துட்டு எழுதிட்டு இருக்காங்க. அப்படியா? ஸோ ஸ்கூலுக்கெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கம்பெனி தான். அவங்க வந்து இங்க வந்து ஃபுட் டொனேஷன் எல்லாம் பண்ணியிருக்காங்க. போலாமா? ஓகே ஓகே பாய் பாய். எல்லாம் பண் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல, சந்தோஷமா இருக்குது. விடுங்க. என்ன சொன்னானுங்க? பிக் ஃபேன். சரி ஓகேங்க, நம்ம இங்க இருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க.